இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வத்தல் பண்ண போகிறோம். வெயில் டைம் ஆரம்பிச்சாச்சு. இந்த டயத்தில் நீங்கள் இந்த வத்தல் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த வத்தல் வந்து கெடாமல் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி எடுக்க போகிறேன். எதுக்காகனா பச்சரிசி வந்து மூட்டு வலிலாம் வரும். ஸோ அதுக்காக 3 கிலோ அளவுக்கு நான் புழுங்கலரிசி எடுத்து அதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு வெயிலில் புடவை விரித்து போட்டு அந்த அரிசியை நல்லா காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் மாவு மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகாமல் ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே வந்துடும். இப்போ 3 கிலோ அரிசி மாவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா வத்தல் வந்து வெறும் அரிசி மாவு அரைச்சி நீங்கள் அப்படியே வத்தல் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ கொஞ்சமாக டேஸ்ட்டு சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக வந்து காரம் சேர்க்க போகிறோம். முதல்ல காரத்துக்கு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாவை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வத்தலுக்கு மாவு காய்ச்சணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடியில் வந்து கனமாக இருக்கணும் பாத்திரம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா 3 கிலோ அளவுக்கு வேகக்கூடியதாக இருக்கணும். அதில் 1/2 குண்டான் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் விழுது சேர்த்துட்டு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற உப்பை விட 1 கல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாடோட வத்தலை வந்து தொட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்க அரிசி மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவை கொட்டி கரைச்சிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து சுடு தண்ணியில் கலக்கும் போது கட்டி இல்லாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ பச்சை தண்ணியில் நம்ம கைகளை யூஸ் பண்ணி முதல்ல நல்லா கரைச்சிட்டு அப்புறம் கரண்டியை யூஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட குண்டானில் இருக்க தண்ணி நல்லா வந்திருக்கும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த டயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த அரிசி மாவு நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிக்கும். இது வெந்துருச்சா இல்லைன்னு எப்படி நம்ம வந்து செக் பண்ணுவோம்னா தண்ணியில் வந்து கை வச்சுட்டு நீங்கள் அரிசி மாவில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுச்சுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். நல்லா வேகிற அளவுக்கு டைம் கொடுத்துருங்க. இப்போ எப்படி நீங்கள் வீட்டில் சாதம் அடிக்கிறீங்க, ஒலை கொதித்த பிறகு அரிசி போட்டு அரிசி வந்து வேகிற வரைக்கும் சாதம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி பக்குவம் பார்க்குறீங்களோ அதே தான் இந்த வத்தலுக்கும். இப்போ நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்க்க போகிறேன். வத்தல் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து பொரிக்கக்கூடிய பொருள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஜீர்ணிக்காது. ஸோ ஜீர்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சீரகம் சேர்க்குறோம். ப்ளஸ் டேஸ்ட்டும் கூட. ஆல்ரெடி நம்ம புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கிறதுனால லைட் மஞ்சளாக தான் நமக்கு கிடைக்கும். சீரகம் போட்டால் இன்னும் வந்து மஞ்சளாக நமக்கு வந்து வத்தல் இருக்கும், வெள்ளையாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு வந்தோடனே அடுப்பை வந்து அணைச்சிட்டு நல்ல ஒரு வெள்ளை வேட்டியை வெயில் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து விரித்து போட்டுருங்க. முதல்ல வளையலில் வந்து எப்படி வந்து வத்தல் செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி சாதாரணமாக எப்படி வந்து வத்தல் ஊற்றணும் 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்கள் மாவு வந்து இறுகிடுச்சுன்னா சுடு தண்ணியை மட்டும் நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி அந்த மாவை கரைச்சிக்கோங்க. தயவு செஞ்சு பச்சை தண்ணியை ஊற்றி கரைச்சிடாதீங்க. கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வத்தல் சுத்தமாக வராது. இப்போ பாருங்கள், நான் கையில் தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன். மாவோட பக்குவத்தை பார்த்துக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காகவும் ஊற்றாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் ஊற்றாதீங்க. மீடியமான ஷேப்புக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு படி அது வந்து நல்லா மெலிசாகும். ஏன்னா காய பார்த்திங்கன்னா அரிசி மாவு சுருங்கி நல்லா மெலிசாகும். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வந்து ஊற்றினா மட்டும்தான் அந்த துணியை விட்டு உங்களால் அந்த வத்தலை வந்து பிரித்து எடுக்க முடியும். இப்போ நான் ஊற்றுற பதம் பார்த்திங்கன்னா காஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் மெலிசாகும். ஸோ நம்ம எடுத்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக ஊற்றிட்டாலும் உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். பட் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொத்தையாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, வளையலில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். அந்த வளையல் சைஸ்க்கு நீங்கள் வத்தல் ஊற்றினாலே போதும். அந்த திக்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். எடுக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். அதேமாதிரி திக்னஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அதுவே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளையலில் ஊற்றுனா ஒரு கம்மியாக மாவு போட்டு ஊற்றுறவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே வெயில் வந்துடும். உங்களால் வெயிலில் வந்து இந்த வேலையை வந்து செய்ய முடியாது. வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம வத்தலை ஊற்றிட்டா தான் வெயிலில் பார்த்திங்கன்னா நல்ல வத்தல் காயும். இப்போ பாருங்கள், வளையலில் ஊற்றுந்து அழகாக எடுக்க பாருங்கள், அழகாக ரவுண்ட் ஷேப் அந்த திக்னஸ் எல்லாமே கரெக்டாக வருது பாருங்கள்.
இந்த மாதிரி புதுசாக பண்ணுறவங்க வலையில் ஊற்றி பண்ணி பாருங்கள். நல்லா ஊற்றி பழகினவங்க நார்மலாக வந்து கையிலே கடகடன்னு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிலோ போடுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். ஸோ கடகடன்னு வேலையை முடிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து 3 கிலோ அளவுக்கு அரிசி வத்தலை ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா காயணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடித்தா 2 நாள் போதும். ஓரளவுக்கு வெயில் இருக்குன்னா ஒரு 3 நாள் ஒரு 4 நாள் ஆகும். இங்கே இப்போ வந்து நல்ல வெயில். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் நல்லா காஞ்சி நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா துணி நல்லா திருப்பி போட்டுட்டு வத்தலோட பின்னாடி சைடில் தண்ணி தெளிங்க. அதிகமாக தெளிச்சிட்டிங்கன்னா வத்தல் வந்து சொதன்னு ஊறிடும். ஊறக்கூடாது. வத்தலோட பின்னாடி சைடு மட்டும்தான் வந்து ஈரமாகணும். முன்னாடி சைடு ஈரமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வத்தல் எடுக்க வராது. இப்போ ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு வேட்டியை திருப்பிட்டு முன்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமாக ஆயிருக்கக்கூடாது. வத்தலோட பின்பகுதி மட்டும் ஈரமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. அழகாக வந்து எப்படி பிரிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு நாள் திரும்பவும் வந்து காய வச்சுருங்க. காய வச்சிட்டிங்கன்னா நல்லா மொடன்னு உங்களுக்கு வத்தல் வந்து நமக்கு காஞ்சி கிடச்சிரும். இப்போ இதை நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டிடுறேன். எண்ணெயை நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம காய வச்ச வத்தலை போட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா நல்லா பொசன்னு நல்லா பெருசாக பொரிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வத்தல் ஈரமாக இருந்ததுன்னா காய வச்சு நல்லா எடுத்து வைங்க. இல்லைனா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் கூட இந்த வத்தல் வந்து கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஆரோக்கியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.